வணக்கம் சார். நான் மனுப்ரீத் சிங் மணி. நான் டிஆர் கம்பெனி எத்திராப்பாக்கம்லேருந்து வேலை செய்கிறேன் சார். 15 வருஷம் ஆயிடுச்சு. எந்த வண்டிக்கு இப்போது நம்ம கோயம்புத்தூர் ஸ்டாலுக்கு நம்ம வண்டி வந்துச்சு கொடிசியாக்கு. இந்த வண்டிக்கு ஸ்பெஷல்னா தெரியுமா சார்? ஃபுல் அண்ட் ஃபுல்லு எஸ்எஸ் ஸ்டீலு ஃபுல் அப்புறம் எல்லாம் ஆள் போட்டு பார்ட்ஸ் எல்லாம் ஹெவி டியூட்டி சார். கட்டுற மாதிரி பார்த்தோன்னா நல்லா படத்தடி ஃபீல்டுக்கு நல்லா உள்ளே போவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம நிறைய வண்டிக்கு இது பீட்டர் பாக்ஸில் தாளம் வாரி பின்னாடி ரிட்டர்ன் வருவோம். நம்ம வண்டிக்கு இது மாதிரி பிரச்சனை இல்லை சார். அப்புறம் ஒன்று நம்ம வண்டி எல்லா வண்டிக்கு முன்னே அட்வான்ஸாக இருக்குவோம். அட்வான்ஸ் எப்படி இருந்தால் சார், இந்த 2 பக்கம் பிளேட் ஃபாரம் வருதா. அப்புறம் எலிவேட்டரு ஓப்பன் டைம் சார். புது மாடல் லேட்டஸ்ட்டு சார். வேறு எதுவும் வண்டிக்கு இல்லை. இதை கொஞ்சம் மண்ணு உள்ள ஜாம் ஆகிடுச்சு, இல்லைன்னா க்ளீன் பண்ணுறது, இதை கழட்டிட்டு டோரு மறுபடியும் இதை ஃபிட் பண்ணலாம் சார். ஒன்று முன்ன இங்கே ஒரு வேறு மாதிரி இருக்கு. இப்போ சார் இதை சேஞ்ச் பண்ணியாச்சு. புளி இது பெரிய புளி சேஞ்ச் பண்ணி சின்ன புளி போட்டியாச்சு சார். அப்புறம் ஃபேனுக்கு ஃபேன் அட்ஜஸ்ட்மெண்ட்டு எப்படி தான் இருக்கா சார்? தூத்து வேலை எதுவுமே வரல பின்னாடி. அப்புறம் சார் இது 4 வீல் டிரைவ் மூவிங்கு எல்லாம் ஹெவி டியூட்டி சார். ஹெவி டியூட்டி இதை வேறு எந்த வண்டிக்கு இல்லை சார். நம்ம மேலே எல்லா வண்டிக்கு இதை ஜாயிண்ட்டு கழட்டுறதா போனோம். நம்ம வண்டிக்கு மேலே டிரைவரை மேலே நியூட்ரல் பண்ணும், கேர் போடும். அப்புறம் இந்த பின்னாடி வீமு ஹெவி சார். டாட்டா இரும்புக்கு தான் பின்னாடி வீம் சார். டாட்டா இரும்பு பின்னாடி வீம் எல்லாம் ஹெவி தான். ஏனி பார்த்தோன்னா சார் ஃபுல்லு எஸ்எஸ் ஏனி ஜல்லடை பார்த்தா சார். ஜல்லடை எதுவுமே சார். இப்போ லேட்டஸ்ட் மாடலில் 2 பக்கம் டூல்ஸு. ஏதோ வண்டிகள் 2 பக்கம் டூல்ஸ் இல்லை. அது அப்புறம் பிளேட் ஃபாரம் 2 பக்கம் பிளேட் ஃபாரம் மேலே ஏறிது. அப்புறம் நம்ம மேலே ஏறிது படி கொஞ்சம் எல்லாம் சென்டராக வச்சுக்கிட்டு இப்படியா டிரைவருக்கு மேலே போனால் ஈஸி. எல்லாம் புள்ளி எல்லாம் சூப்பராக இல்லைன்னா குவாலிட்டி புள்ளி வேறுங்க. 2010 வேறுங்க. இந்த நம்ம வண்டிக்கு கிரவுண்டு கிளியரன்ஸ் எல்லா வண்டிகள்லேருந்து ஒரு 4 இன்ச்சு அதிகமாக இருக்கும் சார். சார் மேலே போகலாம் சார். சரி, ஒன்று சார். நம்ம வண்டிக்கு பிடிஎம் மோட்டர் ஹெவி டியூட்டினா முன்ன ஒரு நீட்டு சாப்பிட்டு வருதா. இப்போ 2 பக்கம் ஜாயிண்ட் மாதிரி தான் இருக்குது சார். எதாவது கம்ப்ளைண்ட்டு இல்லை. இப்போது இதை நெல் தொட்டி ஒரு 11 முட்டை எப்படி தான் சார். முன்ன ஒரு 9 முட்டை பிடிங்க. இப்போது டாப் மாடலில் 11 முட்டை பிடிக்கும் சார். வேறு டிரைவருக்கு கிளீனருக்கு இங்கே அப்படி போகலாம், அப்படி வரணும், கீழே தான் ஈஸியாக தான் இருக்கும் சார். இன்னும் வண்டிக்கு சார் ஒரு 53, 65, 75 ஜாண்டியர் இதுதான் கொஞ்சம் செட்டாக இருக்கும் சார். நம்ம கம்பெனிக்கு எல்லாம் செயின் டைமண்ட் கம்பெனியில் சார். லோக்கல் செயின் இல்லை, டைமண்ட் கம்பெனி செயின் தான். எல்லாம் புள்ளியில் நம்ம அந்த ரெஜினில் புள்ளி நம்ம 10 ஸ்டாம்பு வரும். வேறுங்க பார்த்தீங்கன்னா டிஆர் வேறுங்க சார். ஹெவி டியூட்டி வேறுங்க. அப்புறம் சார் பெல்ட்டு குவாலிட்டி சார். நம்ம கம்பெனியில் பெல்ட்டு வரும். இந்த பாரு எந்த புள்ளி முன்னா மைட்டில் இது இரும்பில் இருக்கா. இப்போ சார் இது மிக்ஸ் இரும்பில் இருக்குங்க சார். ஹெவி டியூட்டி புள்ளி சார். நம்ம கட்டுற வார 12 அடி கட்டுற வார 12 அடி ஃபிட்டு இப்படி சார். நம்ம நல்லா ஒரு மணி நேரத்தில் 2.5 ஏக்கர் சார் பிடிக்கும். 1 மணி நேரத்தில் 2.5 ஏக்கர் கட்டுவோம். இதை சார் எல்லாம் கூலி சார். ஹை ஸ்பீடு லோ ஸ்பீடில் சார் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னும் ஃபெசிலிட்டி நம்ம வண்டிக்கு இந்த பேங்க்குக்கு போனால் லோனு கட்டி இதை ரெடி பண்ணி இதை சார் நம்ம எல்லா பேங்க்குக்கு லோன் பண்ணிக்கலாம் சார். ஒரு டவுன் பேமெண்ட் பண்ணி ஆல் பேங்க்கு லோன் அவைலபிள் சார்.